எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊர்லேயே கிடைக்கிற முருங்கைக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், முருங்கைக்கீரை எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். எல்லா ஊர்லேயும் என்ன தெரியுமா, கேரட்டு ரொம்ப கண்ணுக்கு நல்லது. ஃபாரின் கண்ட்ரியில் என்ன சொல்லுவாங்க, சி ஃபார் கேரட். அவங்க ஊரில் அது கிடைக்கிறத அவங்க கேரட்டு கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே ஃப்ரீயாக எல்லார் வீட்லேயும் நிறைய வீட்டில் மரங்க இருக்குது. அப்புறமா நம்ம காசு கொடுத்து வாங்கினாலையும் நம்மளுக்கு கம்மி ரேட்டு கிடைக்குது. ஆனால் இப்போது நம்ம ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு யூஸ் 2 யூஸ் இருக்கும். அது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலை, ஒரு 2-3 இதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ கேரட்னா கண்ணுக்கு யூஸ் ஆகுது. இப்போ மாதுளம் பழத்தில் ஐரன் சத்து நிறையா இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கீரையில் நம்மளுக்கு மல்டிபிள் யூஸ் இருக்குது. நிறைய இந்த கீரையில் நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்குது. பீட்டா கரோட்டின் இருக்குது. அப்புறமா நம்மளுக்கு மெயினாக கேரட் மட்டும்தான் கண்ணுக்கு நல்லதுன்னுலாம் கிடையாது. முருங்கைக்கீரையும் நம்ம ஐக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை அடிக்கடி முடிஞ்சால் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கலனா அட்லீஸ்ட் வீக்லி 2 டைம்ஸ்னா நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. இதை நம்ம சூப் வச்சு கூட குடிக்கலாம். பித்த கிடினஸ் வருது இல்லைங்களா, அந்த கிடினஸ் வராத இருக்கிறதுக்கு கூட இந்த கீரை நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை எடுக்கிறது நல்லது. முருங்கைக்கீரையில நார்ச்சத்து இருக்குது. இதுல இந்த நார்ச்சத்து கரையும் நார்ச்சத்தும் இருக்குது, கரையாத நார்ச்சத்தும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு டாக்டர் கிட்ட போனோம்னா நீங்க ஃபைபர் நிறைய எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைபரும் இந்த முருங்கைக்கீரையில இருக்குது. அப்புறமா நம்மளுக்கு சில நேரத்தில் டைஜஷன் ஒழுங்காக ஆகாது. நம்ம ஏஜ் ஆனாலே ஒரு 45-50 இயர்ஸ் ஆயிடுச்சுனாவே எல்லாருக்குமே டைஜஷன் ப்ராப்ளம் வருது. ஆனால் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் கூட வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை யூஸ் ஆகுது. இந்த முருங்கைக்கீரையை நம்ம வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸில் தான் ஒரு யூஸ் 2 யூஸ் இருக்குன்னா, இது மல்டிபிள் யூஸ் ஆகுது நம்மளுக்கு. ஆனால் இந்த கீரையை நம்ம நைட்டில் எடுக்காதுக்கிறது. ஏஜ் ஆனவங்களாம் நைட்டில் எடுத்துனாங்களா லூஸ் மோஷன் ஆகும். அதனால நீங்கள் நைட்டில் எடுக்க வேணாம், காலையில் மத்தியானம் அப்போ நம்ம எடுக்கலாம். அதே சமயத்தில் இதை தயிர் சாப்பிட்றல அதோடு சேர்த்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இது நியூட்ராசூட்டிக்கல் ஃபுட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறமா ஃபங்க்ஷனல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய யூஸ் நம்மளுக்கு ஆகுது இல்லையா, அதனால இதுக்கு அப்புறமா நம்ம மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். அந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸை விட பெஸ்டான மல்டிவிட்டமின் இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம். பொரியல் சிலர் என்ன பண்ணுவாங்க, பொரியல் செய்கிறேன்னு சொல்லிட்டு இதை வேக வச்சுட்டு அந்த தண்ணி இருத்து ஊற்றிட்டு தாளிச்சு விடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த முருங்கைக்கீரையே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றக்கூடாது. அப்படியே சிலர் இதை வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு பொரியல் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா, அந்த தண்ணியை ரசம் வச்சு நம்ம சாப்பிட்றது பெஸ்ட்டு. அப்புறமா இப்போ பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்லாம் காலையில் சூப் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த முருங்கைக்கீரை நம்மளுக்கு மல்டிபிள் யூஸ் இருக்குது. நம்ம யூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நம்மளுக்கு கம்மியான ரேட்டில், மலிவான ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன, மெடிசனை விட பெஸ்ட்டு ஃபுட்டு தானே. மெடிசனில் கூட சைட் எஃபெக்ட் இருக்குது, ஆனால் இது ஃபுட் ஐட்டம். இதில் என்ன சைட் எஃபெக்ட் இருக்க போகுது? ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை. நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், இதில் பீட்டா கரோட்டின் என்ற கரோட்டின் இருக்குது.
அதனால நம்மளுக்கு வந்து கண்ணுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. மல்டிவிட்டமின் டேப்லெட்டை விட பெஸ்ட்டு வந்து இந்த முருங்கைக்கீரை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.